வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனம். ஆழ்மனம்னா என்ன, அது எப்படி செயல்படுதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அருள் நேரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அனைத்து பதிவுகளும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். சரி, பதிவுக்குள்ளே போகலாமா? ஈர்ப்பு விதியில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் அடையணும்னா அதை ஆழ்மனதில் பதிய வைக்கணும். அப்போ தான் ஈர்ப்பு விதி செயல்படும். தெளிவாக சொல்லணும்னா, ஆழ்மனதில் பதிய வைக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். இயற்கையாகவே மனிதர்களுக்கு 3 மனம் இருக்குது. என்னென்னா, மேல் மனம், ஆழ்மனம், பிரபஞ்ச மனம். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், மனிதனுக்கு ஒரு மனசு தானே இருக்குது, என்ன இப்போ 3 இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, மனிதனுக்கு இருக்கிறது ஒரு மனசு தான், ஆனால் அதுக்கு 3 நிலைப்பாடுகள் இருக்குது. சரி, ஒவ்வொரு மனமும் அதோட நிலைப்பாடுகளும் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா? முதல்ல மேல்மனம். மேல்மனம்ங்கிறது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம அன்றாட செய்கிற அனைத்து வேலைகளுமே மேல் மனசோட கட்டுப்பாட்டில் தான் நடக்கும். ஒரு மனிதனோட ஆயுட்காலத்தில் மேல் மனம் வெறும் 5% தான் வேலை செய்யும். 5% வேலை செய்கிற மேல் மனசுனாலேயே இத்தனை விஷயங்கள் செய்ய முடியும்னா, மீதி 95% பயன்படக்கூடிய ஆழ்மனம் எவ்வளோ வேலை செய்யணும்னு யோசிச்சு பாருங்கள். இதில் பிரபஞ்ச மனம்ங்கிறது ஒரு முடிவில்லா சக்தி, தெய்வ மனம்னு சொல்லலாம். மேல் மனதுக்கும் ஆழ் மனதுக்கும் இருக்கிற வேறுபாடுகளை பற்றி பார்ப்போம். மேல் மனம் என்ன செய்யும்னா, நமக்கு அறிவை கொடுக்கும். பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேல் மனம் தான் நமக்கு கொடுக்குது. இந்த மேல் மனம் நாம் முழித்திருக்கிறப்ப மட்டும்தான் செயல்படும். அதாவது கான்ஷியஸாக இருக்கிறப்ப மட்டும்தான் வேலை செய்யும். இதுவே ஆழ்மனம்ங்கிறது நம்ம அன்கான்ஷியஸாக இருக்கிறப்ப கூட வேலை செய்யும். ஆனால் ஆழ்மனம்ங்கிறது அப்படி கிடையாது. நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் சரி, முடிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, ஒரு வேலை செய்யலைனாலும் சரி, எப்போவுமே அது முழிப்பில் தான் இருக்கும். அது நம்ம கேட்குறத கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்ம கான்ஷியஸாக இல்லைன்னா கூட அது வேலை செய்யும். இப்போது நம்ம தூங்குறப்போ இரத்த ஓட்டம் உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம மூளை வேலை செஞ்சுட்டே தான் இருக்குது. கைகள் அசைவு இருந்துகிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது? இது அனைத்துமே ஆழ்மனதோட சக்தியில் தான் நடக்குது. நான் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் ஒன்று என்னென்னா, ஆழ்மனதுக்கு பகுத்தறிவு கிடையாது. எது சரி எது தப்புன்னு அதனால் பிரித்து பார்க்க முடியாது. இது உண்மை, இது பொய் அப்படிங்கிறது அதுக்கு எப்போவுமே தெரியாது. அதனால தான் ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை பதிய வச்சோம்னா அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடந்தே ஆகும். இந்த விஷயத்தை தான் நம்ம ஈர்ப்பு விதி டெக்னிக்கில் பயன்படுத்த போகிறோம். இப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விஷயமும் ஆழ்மனம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்மளோட முன்னாடி பதிவுகளில் கூட இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நம்ம சுற்றி இருக்க நண்பர்கள், நம்ம செய்கிற பழக்கம், நம்மளோட விஷயங்கள் அனைத்துமே நம்ம எதை பதிய வச்சுருக்கோமோ முதல்ல அதை தான் இப்போது நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். இந்த ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டை பல விதத்தில் நம்ம ஆக்டிவ் பண்ணலாம். அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. முதல்ல நம்மளோட மேல் மனம், நம்மளோட சாதாரண எண்ணங்களை வச்சு கூட நம்மளால் சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். இனி வரப்போகிற பதிவுகளில் அது எந்தெந்த முறையில் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தும் போது அது வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பல டெக்னிக்ஸ் இருக்குது. ஒரு டெக்னிக்கும் ஒரு வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு வரப்போகிற பதிவுகளில் கொடுக்குறேன். ஆழ்மனதை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நான் முழுசாக நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு புதுவிதமான தகவலோட ஒரு நல்ல பதிவோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.